வணக்கம் நேயர்களே, இது சக்கரவியூகம். வார்த்தை எனும் வாள் கொண்டு கருத்துக்கள் மோதக்கூடிய அரசியல் சமர்க்களம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே இப்போது பல்வேறு விதமான விஷயங்கள் அரசியல் அரங்கிலே பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவில் ஒரு பொது தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு, நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதாக இருக்கு. ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளே பல்வேறு விதமான முரண்பட்ட நிலைகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சின்னம் தொடர்பிலும் ஏனைய விஷயங்கள் தொடர்பிலும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக அதிக அளவிலே பேசப்படக்கூடியதாக இருக்க, வடக்கிலே அண்மைய நாட்களை பொறுத்தவரையிலே புதிய ஒரு கூட்டணி ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்று அணியாக தங்களை அங்குரார்ப்பணம் செய்து கொண்டு ஒரு கூட்டணி ஒன்று கைச்சாத்திடுகிற நிகழ்வு கடந்த வாரத்தில் இடம்பெறக்கூடியதாக இருந்தது. அதில் மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயங்கள் பேசப்படக்கூடியதாக இருந்தது. கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போதைய நிலைப்பாடு, மக்களுக்கு விதமான பணிகளை இனி வரக்கூடிய காலங்களில் ஆற்றப் போகிறார்கள் என்பது சம்பந்தமாக இன்றைய நாளிலே ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தினுடைய செயலாளர் நாயகம் வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் அமைச்சர் திருமதி அனந்தி சசிதரன் அவர்களை இன்றைய நாளில் நிகழ்ச்சி அழைத்து வந்திருக்கிறது. வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலே ஒரு கூட்டணி ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியினுடைய நோக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து அதிருப்தி காரணமாக வெளியேறினவர்கள் என்றால் கூட்டமைப்பினருடைய போரின் பின்னரான நிலைப்பாடு, கொள்கை ஒன்றாகவும் செயல்பாடு ஒன்றாகவும் போனதன் காரணமாக வெளியேறியவர்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணப்பாங்கில் உருவாக்கப்பட்டதுதான் புதிய கூட்டணி. இந்த கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஏனென்றால் போர்னால் பாதிக்கப்பட்ட நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டும், நீதி வேண்டும், போர்க்குற்றவாளிகளுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராடிய பொழுது கூட்டமைப்பின் பக்கம் சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை ஐக்கிய நாடுகள் சபையில் உள்நாட்டு விசாரணையாக மாற்றம் பெற்று அது பின்னர் விசாரணை முடிந்து விட்டது. இவ்வாறெல்லாம் பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு பின்னர் 2 வருட கால நீடிப்புகளை வழங்கி எங்களுக்கு நீதி மறுக்கப்பட்ட ஒரு நிலையை தோற்றுவித்திருந்த ஒரு அதிருப்தியும், கடந்த கால அரசாங்கத்திற்கு இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று கொண்டு வந்த அந்த அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற பல செயல் திட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். இதில் கூட தங்களுடைய பலம் என்னென்று கூட அறியாதவர்கள் போன்று ஒரு பேரம் பேசுகின்ற தன்மையை எல்லா இடத்திலுமே விட்டுவிட்டார்கள். எனவே இந்த ஒரு அதிருப்தியும் ஜனநாயக சூழல் இல்லாத தன்மையும் தான் இன்று இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பை வழங்கி அந்த கூட்டணியில் நாங்களும் ஒரு அங்கத்துவ கட்சியாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்கிறீர்கள், பேரம் பேசுகிற சக்தியை அல்லது பேரம் பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை செய்யவில்லை சொல்லி. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார். நாங்கள் ஒப்பந்தங்கள் மூலமாக, எழுத்து மூலமாக, ஒற்றைகள் மூலமாக இணையவில்லை, மனதால் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னார். அப்படி என்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனதால் இணைந்திருந்தால் இன்று நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் இனப்பிரச்சனை என்பதை ஒரு பக்கத்தில் நாங்கள் பார்த்து கொண்டுள்ள போது அன்றாட பிரச்சனை, இன்றைக்கு அரசியல் கைதிகளுடைய விடுதலை. நான் கேட்கின்றேன், வெறும் 86 அரசியல் கைதிகள் தான் இந்த 30 வருட போராட்டத்தை நடத்தினார்களா என்ற கேள்வி ஒன்று எழுகின்றது. இன்றைக்கு 86 அரசியல் கைதிகள் இன்றைக்கு 20-25 வருடங்களாக சிறையில் இருக்கின்றார்கள். இது எல்லாம் உண்மையில் அண்மையில் கூட ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு, சுதந்திர தினத்தில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டவர்கள் கூட சிறிய சிறிய குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள். இது பொது மன்னிப்பு அல்ல. பொது மன்னிப்பு என்பது இப்படி 20-30 வருட காலம் ஒரு இன விடுதலைக்காக போராடி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்திருப்பவர்களை விடுதலை செய்வதுதான் பொது மன்னிப்பு. அப்படி என்று சொன்னால், ஆனால் இந்த இடத்தில் சம்பந்தரையா தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தலைவராக இருந்து கொண்டு மனங்களால் ஒன்றிணைந்தோம் என்றால் இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வையும் எட்டவில்லை. அன்றாட பிரச்சனைக்கான தீர்வு. இன்றைக்கு சரணடைந்த காணாமல் போனவர்கள் 10 வருடம் நாங்கள் கொடுத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எந்த விடயத்தையும் எட்டப்படவில்லை. எனவே மனங்களால் இணைந்தவர்கள் தங்களுடைய அன்பை வழிகாட்டுவதாக அது இருக்கலாம். ஆனால் மக்களுடைய அபிலாஷைகள், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பவர்களாக இருக்கவில்லை. ஆனால் உங்களுடைய கூட்டணியினுடைய இப்போதைய தலைவராக இருக்கக்கூடியவர் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள், வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் சட்டத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர். உங்களுடைய இந்த கூட்டணி இதற்குரிய என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? நிச்சயமாக இது பல 4 கட்சிகள் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். இந்த 4 கட்சிகளுமே ஒட்டுமொத்தமாக இந்த இந்த ஒரு ஒரு ஒன்றுபட்ட எண்ணப்பாட்டில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இதற்கான இந்த பிரச்சனைகளை எட்டுவதற்கான மக்களை எவ்வாறு எங்களுக்கான ஒரு இந்த போராட்டங்கள் பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இந்த உரிமைகளை கோரக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் அவர்களுடைய சிந்தனையை நாங்கள் எவ்வாறு இந்த இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்களை கொண்டு வரலாம் என்ற பக்கத்திலும் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்விற்கு
அருகில் இருக்கிற இந்தியா போன்ற நாடுகளையும் நாங்கள் உதவியை கேட்க வேண்டிய ஒரு தருணத்தில் இன்று வரை நாங்கள் எங்களுக்கு உண்மையில் எல்லோருமே பேசுகின்றார்கள், இவர்களும் சேர்ந்து அளித்தார்கள், அது உண்மை வரலாறு. ஆனால் இன்று வரை எங்களுக்கான ஈழத்தமிழர்களுடைய அரசியல் கொள்கைக்காக இந்த வெளியுறவு கொள்கையை மாற்றி அமைத்து எங்களுக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கு இன்று வரை இந்தியாவுடன் போய் எங்களுடைய அரசியல் தலைமைகள் கூட்டாக பேசவில்லை. ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் வெளியுறவு கொள்கைகள் தொடர்பாகவும் இந்த அங்கீகாரம், இப்பொழுது நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, எனவே இந்த அங்கீகாரம் பெற்றவர்கள் இனி இப்பொழுது அவர்கள் இந்த கூட்டு இப்பொழுதுதான் ஒப்பந்தம் விடப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த எவ்வாறான செயல் திட்டம் ஊடாக இந்த பிரச்சனைகளை நாங்கள் அணுகலாம் என்ற வரைவுகளை தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரைவுகள் வெளிவரும் பொழுது இந்த அன்றாட பிரச்சனைகளை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம், எவ்வாறு நாங்கள் அதனை எதிர்கொள்வோம், அதே நேரம் இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வுக்கும் என்ன மாதிரியான அணுகுமுறையை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற ஒரு எழுத்து வடிவிலான ஒரு விடயங்கள் அடங்கிய ஒரு உடன்படிக்கை ஒன்று நாங்கள் அதனை செய்வோம். அதே நேரம் இப்பொழுதுதான் இந்த 4 கட்சிகளும் சில உடன்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் எங்களுடைய தொடர்ந்து வருகின்ற நாட்களில் நாங்கள் தொடர்ந்து பல கலந்துரையாடல்களை செய்து நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறு நாங்கள் தீர்க்கலாம், யார் யாரை அணுகலாம் என்ற நிலைக்கெல்லாம் நாங்கள் செல்வோம். இந்த கட்சி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பிலே உள்ளக முரண்பாடுகளை ஜனநாயக முறையிலே பேசி தீர்க்க முடியும் என்று எதிர்பார்ப்பதாக நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீர்கள். ஆரம்பத்திலேயே முரண்பாடுகள் இருக்கிறதா? இல்லை, ஒரு கூட்டணி ஒன்று உருவாகின்ற பொழுது சில கருத்து பரிமாற்றங்களை முரண்பாடுகளாக சித்தரிக்கின்றார்கள். ஆனால் எப்போவுமே ஒரு கூட்டணி என்பது பலதரப்பட்ட எண்ணப்பாடுகளுடன் இருக்கின்ற பொழுது சில விடயங்களை அடியொற்றி பொருள் சில முரண்பாடுகள், அதனை முரண்பாடு என்று சொல்ல தேவையில்லை, அதனை எங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிவிக்கின்ற பொழுது அது முரண்பாடாக இருக்கலாம். ஆனால் இது ஏற்கனவே ஒரு ஜனநாயக இடைவெளி இல்லாமல் நாங்கள் முரண்பாடு காரணமாகத்தான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறினாங்க. எனவே அந்த அனுபவம் இந்த 4 கட்சிகளுக்குமே இருக்கின்றபடியினால் விட்டு கொடுப்புகளுடன் ஒரு ஜனநாயக ரீதியில் நாங்கள் பயணிப்பதற்கு தடை இருக்காதென்று நான் நினைக்கிறேன். இதுவரையும் அவ்வாறு தான் இருக்கின்றது. ஆனால் சில கருத்துக்கள், இப்போ பெண்களுக்கான சம வாய்ப்பு என்பது, கட்சிகளுக்கான சம வாய்ப்பு என்பதெல்லாம் பேசப்பட வேண்டிய விடயம். அது ஒரு கூட்டுக்குள் இருக்கின்ற ஒரு ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக மரபைத்தான் ஏனியவர்கள் வெளியில் இருந்தோண்டு பலருக்கு பல எதிர்பார்ப்பு இருந்தது. இப்படி ஒரு கூட்டு அமையக்கூடாதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எனவே சில விட்டு கொடுப்புகளின் மத்தியில் நாங்கள் சில புரிந்துணர்வின் அடிப்படையில் நாங்கள் அந்த கூட்டாக சென்றவுடன் பலவாறான கதைகளை பேசிக்கொண்டு இருக்கின்ற நிலைமையை பார்க்கணும். எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், இந்த அரசியல் என்பது மக்களுக்கானது, எங்களுக்கான தனிப்பட்ட அரசியல் அல்ல. இதில் எங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை, பொதுமக்களுடைய என்ன விருப்பமோ என்ன அபிலாஷோ அவற்றை தீர்ப்பதற்காகத்தான் நாங்கள் இதற்குள் வந்திருக்கிறோம். இல்லையா, எங்களுக்கு இது ஒரு இன விடுதலை இன பிரச்சனை என்பது கூட என்னுடைய தனிய வீட்டு பிரச்சனை அல்ல, அது ஒரு பொதுவான பிரச்சனை. எனவே இந்த ஒரு பொது பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு எவ்வாறு பயணிப்பது என்பதும் இந்த ஜனநாயக ரீதியான விட்டு கொடுப்புகளை செய்து நாங்கள் பயணிப்பது என்பது தான் உண்மை. ஆனால் இது சில கருத்துக்கள், எங்களிடம் கருத்துக்கள் கேட்கின்ற பொழுது நாங்கள் அந்த கருத்துக்களை கூறுவது என்பது பழமையான விடயம்தான். இப்படி இருக்கிற போது இந்த அரசியல் என்பது மக்களுக்கானது என்ற விடயத்தை சொன்னீர்கள். ஆரம்பத்திலே வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினராக இப்போதைய முன்னாள் நீதியரசர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு அடுத்தபடியாக அதிகூடிய வாக்குகளை பெற்று கடந்த மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்றீர்கள். பின்பாக அமைச்சராக கூட சில காலம் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மக்களுக்கான விதமான செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது இந்த காலப்பகுதிக்குள்ளே. உண்மையில் நான் ஏற்கனவே வடக்கு மாகாண சபையில் தேர்தல் காலங்களில் கூட நாங்கள் மாகாண சபையை பற்றி சொன்னோம். அதிகாரம் இல்லாத ஒன்று. ஏனென்றால் மாகாண 13ஆவது திருத்தச் சட்டம் வந்த பொழுதே அதிகாரம் குறைந்தாண்டு மென்போக்கு அரசியல்வாதிகளாக அமுதலிங்கம் ஐயா போன்றவர்கள் இது ஏற்க முடியாது என்ற கருத்தை இந்தியாவிடம் தெரிவித்திருந்தார்கள், எழுத்து மூலம் அறிவித்திருந்தார்கள். அவ்வாறான நிலையில் வடக்கு கிழக்கு இணைப்பில்லை, போலீஸ் அதிகாரம் இல்லை என்ற பக்கத்தில் நாங்கள் இன்னும் மோசமான ஒரு அதிகாரம் கொண்ட சபையைத்தான் கைப்பற்றியிருந்தோம். இது மிக தெளிவாக அப்பொழுது பேசியிருந்தோம். ஆனால் அனுபவ ரீதியாக நாங்கள் மாகாண சபை உறுப்பினராக இருந்த பொழுது வெறுமனே எங்களுடைய சில நியதி சட்டங்களை உருவாக்குவதிலும் சில வாழ்வாதார வேலை திட்டங்களை எங்களுடைய பன்முக வரவு செலவு திட்டத்தின் கீழ் செய்வதையும் செய்திருந்தோம். ஆனால் முக்கியமாக இந்த இடத்தில் நாங்கள் செய்த ஒரு நல்ல காரியம், சர்வதேச விசாரணை வேண்டுமென்ற ஒரு தீர்மானமும் இன அழிப்பு நடந்தது என்ற தீர்மானத்தையும் ஏகமனதாக
அத்தனை ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பு எல்லோருமாக சேர்ந்து ஏகமனதாக நிறைவேற்றி இருந்தது தான் இன்று வரை எங்களுக்கு அந்த வடக்கு மாகாண சபையினுடைய ஒரு பெரிய பெறுபேறாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதன் பின்னர் 1.5 வருட காலம்தான் நான் அமைச்சராக இருந்திருக்கின்றேன். 1.5 வருட காலமும் நான் 2017ஆம் ஆண்டு நடுப்பகுதிக்கு பின்னர் தான் நான் அமைச்சராக நியமிக்கப்பட்டேன், மகளிர் விவகாரம். அந்த இடத்தில் கூட எங்களுக்கு அரசாங்கத்தினால் மத்திய அரசினால் விடுவிக்கப்பட்ட நிதி எங்களுக்கு மிக சொற்பமான நிதி. நாங்கள் பற்றாக்குறை என்று கோரி பல கடிதங்களை எழுதின பொழுதும் அவர்கள் அதனை தரவில்லை. ஆனால் ஏற்கனவே அந்த பிரிவுகள் எந்தெந்த அமைச்சர்களிடம் இருந்ததோ அவர்கள் அந்த நிதியை செலவழித்திருந்ததையும் பார்க்கலாம். ஏனென்றால் நடுப்பகுதிக்கு பின்னர் தான் எங்களுக்கு வழங்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு எங்களுக்கு வெறும் 84 மில்லியனை தான் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் மத்திய அரசாங்கம். அதுவும் சமூக சேவைகள், கூட்டுறவு, தொழில்துறை என்ற பக்கம்தான் அதில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தனை திணைக்கள அந்த 3 திணைக்களத்துக்கும் 5 மாவட்டங்களுக்கும் எங்களுக்கு தந்த மூலதன நிதி வெறும் 84 மில்லியன். இதற்குள் தான் நாங்கள் பல செலவுகளையும் பல அபிவிருத்திகளையும் செய்ய வேண்டி இருந்தது. எனவே இதற்கான பற்றாக்குறை பற்றி அழுத்தி இடித்து கேட்க வேண்டியவர்களாக, வரவு செலவு திட்டத்தில் திணித்து கூற வேண்டியவர்களாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 4 வரவு செலவு திட்டத்திலும் அவர்கள் வடக்கு மாகாணத்திற்கு இப்படி அதிகாரத்தை தாவென்று கேட்டோம். ஆனால் அதிகாரம் தந்த மாகாண சபைக்கு நீங்கள் நிதியை கொடுங்கள், இன்ன வேலை திட்டத்துக்கு போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் இருக்கிற இடத்துக்கு விடுவீங்கள் என்று கூட யாரும் கேட்கவில்லை. நீங்கள் யாராவது பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட இந்த விஷயம் சம்பந்தமாக பேசியிருக்கிறீர்களா? நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கீழ் இயங்குகின்ற இந்த வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். சபையில் விவாதிக்கப்படுகின்ற பல விஷயங்கள் அவருக்கு தெரிந்திருக்கின்றது. அதே போல இந்த மாகாணத்தில் இருக்கின்ற அத்தனை குறைபாடுகளும் சபையில் விவாதிக்கப்பட்டு இருந்திருக்கின்றது. ஆனால் யாரும் இதை கண்டுகொள்ளவில்லை. நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கிற போது பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து இந்த விஷயம் பேசியிருக்கீங்க. நான் அமைச்சராக என்னை விக்னேஸ்வரன் ஐயா கொண்டு வந்த பொழுது எனக்கு அமைச்சு கொடுக்க கூடாதுன்றதில் தீவிரமாக அவரை கூப்பிட்டு அழைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவை சீனராஜா ஐயா கூட அனந்திக்கு ஆசனம் அமைச்சு கொடுக்க கூடாதுன்றதை இடித்துரைத்தவராகத்தான் இருந்த. ஆனால் அதே அவர் தான் மாகாண சபைக்கு உங்களை அழைத்தார். இல்லை, மாகாண சபைக்கு வந்த நிலை வேறு. நான் மாகாண சபைக்கு வந்த பொழுது ஒரு போராளியினுடைய மனைவியா, ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக நான் வந்திருந்தேன். அப்பொழுது என்னை ஒரு அமைதியாக நான் பேசாமல் தங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்பேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் கொண்டு வந்தவர்கள். அதன் பின்னர் என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய பேச்சுக்கள், எனக்கு எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் உண்மையாக நடக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடும், என்னுடைய மனச்சாட்சிக்கு நான் விரோதம் இல்லாமல் நடக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடும் எனக்கும் அவர்களுக்கும் இடையே பெரிய ஒரு விரிசலை தோற்றுவித்தது. கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய எண்ணத்தை தாண்டி செயற்படுகிறார்கள். நிச்சயமாக இந்த இடத்தில் நான் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக, கையால் கொண்டு போய் என்னுடைய கணவரை சரணடைய கொடுத்து தேடுகின்ற ஒரு பெண்ணாக இருந்த பொழுதுதான் நான் அரசியலுக்குள் கொண்டு வரப்பட்டேன். ஆனால் பின்னர் அந்த போக்குகள் ஐக்கிய நாடுகள் சபையிலும் சரி, இங்கும் சரி, அவையும் எங்களுடைய தீர்வை எட்டுவதாக தெரியவில்லை. இந்த பல விடயங்கள் நீங்கள் எந்ததான் நீங்கள் இப்பொழுது ஊடகங்கள் ரீதியாக நீங்கள் அவர்கள் சரியாக பயணிக்கிறார் என்று கூறினார்களும் கூட இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அதை நான் அனுபவ ரீதியாக உணர்ந்தான் என்ற வகையில் எங்களுக்கு முடியவில்லை அவர்களிடம் போய் பேசுவதற்கு. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு விரிசல் வந்து ஏற்கனவே கௌரவ விக்னேஸ்வரன் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எழுந்த பின்னர் எல்லாமே எங்களுடைய சபையில் குழப்பங்கள் வந்து ஆளுந்தரப்புக்குள்ளே எதிர்த்தரப்பாகத்தான் நாங்கள் கணிக்கப்பட்டு கொண்டிருந்தோம். இந்தியாவுக்கு விஜயம் செய்யக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய பிரதம அமைச்சர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சொன்னார், கொடுத்திருக்கக்கூடிய நிதிகளை திருப்பி அனுப்பியவர் தான் முன்னாள் முதலமைச்சர் நீதியரசர் விக்னேஸ்வரன் என்ற விஷயத்தை சொன்னார். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் தந்திருக்கக்கூடிய நிதி பத்தாது என்று சொல்லி, எது உண்மை? உண்மையில் அவர் இவ்வாறான கருத்துக்களை முதலிலேயே கூறிக்கொண்டிருந்தவர். ஏனென்றால் ஒரு கள்ளத்தனமாக, ஒரு கபட நோக்கில் எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய வகையில் கபடத்தனமான முதலீடுகளை கொண்டு வர அவர்கள் முயன்ற பொழுது அதற்கான எதிர்ப்புகளை நாங்கள் தெரிவித்திருந்தோம். இதில் எல்லோருமே அநேகமான திட்டங்களை ஒரு கபடத்தன நோக்கில் வருகின்ற பொழுது நாங்கள் இடைநிறுத்தி வைத்திருந்தது உண்மை. அதனை அவர்கள் 1-2 விடயங்களை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த நிதியும் திருப்பியதாக அவர்கள் பேச முடியாது. ஏனென்றால் ஒரு குறைபாட்டுடன் ஒரு திட்டம் வருகிறதாக இருந்தால் அந்த குறைபாட்டை மாற்றி அமைப்பதற்கு அவர்கள் துணிய வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வதற்கு தயாராக இருந்திருக்கவில்லை. எனவே 1-2 நிதிகள் இவ்வாறான கபட நோக்கில் மக்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து எங்களுடைய தனித்துவத்தை சீர்குலைக்கின்ற நோக்கில் வருகின்ற பொழுது நாங்களே அதனை நிராகரிக்கின்ற தன்மை ஒன்று இருக்கின்றது. ஆனால் ஒரு போரினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் 12,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான சாதாரண அன்றாட இந்த அத்தியாவசிய தேவையான மலசல கூடங்களை கூட முழுமையாக அமைத்து கொடுக்க முடியாத ஒரு அரசாகத்தான்
இந்த அரசாங்கம் இருந்திருக்கிறது. இது ஒரு சிறிய உதாரணம். நீங்கள் கடந்த இவ்வளவும் பேசுகின்ற பிரதமர் கடந்த மைத்திரி அவர்களுடைய காலத்தில் 12,000 போராளிகள் சமூகமயப்படுத்தப்பட்டவர்களுக்கான வாழ்வாதார வேலை திட்டத்திற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டது. அவர் அந்த இடத்தில் ஜனாதிபதி நிராகரித்தார். இவர்கள் புலிகள், எங்களுடைய நாட்டுக்கு எதிராக போராடியவர்கள், இவர்களுக்கான வாழ்வாதாரத்தை செய்ய முடியாது என்றதை நிராகரித்தார். அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதனை பேசுவதற்கு தயாராக இருந்திருக்கவே. என்ன கடைசியாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு கொடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் கூட ஐக்கிய தேசிய கட்சியினரிடம் கேட்டிருக்கலாம், இந்த முன்னாள் போராளிகளுக்கு, புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளுக்கான வாழ்வாதார திட்டத்துக்கு நிதியை ஒதுக்குவதற்கு வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் ஆதரவு கொடுங்கள் அல்லது இடித்துறையுங்கள் என்று கேட்டிருக்கலாம். முடியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேர் அவ்வாறு தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவும் கூறுகின்ற பிரதமர் தான் அந்த 12,000 பேரையும் சமூகப்படுத்தி அவருடைய காலத்தில் தான் விடுவிக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் இதை கூட செய்யாதவர்கள் எவ்வாறு வடக்கு மாகாணத்துக்கு நிதியை தந்திருப்பார்கள் என்று சாதாரண மக்களுக்கே தெரியும். எனவே இது ஒரு பரப்புரை செயலாக அவர் பேசுகின்ற விடயம். இப்படியான விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு தளத்தில் ஸ்ரீலங்காவினுடைய அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தமிழிலே சுதந்திரம் பாட முடியாது என்ற விஷயத்தை சொன்னார். அது மாத்திரம் கிடையாது, சரணடைந்திருக்கக்கூடியவர்கள் என்று யாருமே கிடையாது, எல்லோருமே இறந்து விட்டார்கள், அது இல்லை என்ற ஒரு விஷயத்தை சொன்னார். விமல் வீரவன்ச மண்ணுக்குள்ளே தேடி பாருங்கள் என்று சொன்னார். இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டுதான் நீதிமன்றத்திலே ஆட்கொணர்வு மனுவை கொண்டு வந்திருக்கிறீர்களா? இவர்களுடைய கூற்றுக்கள் வர முன்னமேயே நாங்கள் 2011ஆம் ஆண்டு வெறும் 5 பேர் நாங்கள் இந்த ஆட்கொணர்வு மனு வழக்கை தாக்கல் செய்தோம். அப்பொழுது இதே மஹிந்த ராஜபக்ஷவனுடைய ஆட்சி காலம்தான். எனவே அவர்களுடைய ஆட்சி காலம் போகும் மட்டும் வழக்கே நீதிமன்றத்தில் வழக்குக்கு செல்வதே எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான காலமாகத்தான் இருந்தது. அதன் பின்னர் தான் இந்த வழக்கு நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இப்பொழுதும் வழக்கு நடைமுறையில் போய்கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஜனாதிபதியாக வந்திருப்பவர் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவரும் இதே நாங்கள் போர்க்குற்றங்களை செய்தவர் என்று பேசியவருமாகத்தான் இருக்கிறது. இதே 57வது படையணியினுடைய பொறுப்பாக வகித்த சவேந்திர சில்வாவிற்கு பதவி உயர்வு கொடுத்து அவரை பாதுகாப்பு இதன் செயலாளராக நியமித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அதற்கு முன்னர் போர்க்குற்றவாளி என்று நாங்கள் சரத் பன்சகா சொன்ன பொழுது அவருக்கு ஃபீல்ட் மார்ஷல் கொடுத்து பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சு எல்லாமே கொடுத்து எல்லா இடத்திலுமே பாதுகாக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார். அதே காலத்தில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நீங்கள் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு கொடுத்தது. நிச்சயமாக 2010 அவர்கள் ஆதரவு. நீங்கள் அப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் இருந்தீர்கள்? இல்லை, நான் அரசியலுக்கு வந்ததே 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தான் நான் அரசியலுக்குள் வந்தேன். அதுவரை நான் அரசாங்க உத்தியோகம். இதுதான் இந்த பிழையான தெளிவு என்பது. உங்களுக்கு 2009 யுத்தம் முடிந்து நான் மிகவும் அரசாங்க உத்தியோகத்தராக அமைதியாக போய்கொண்டிருந்த ஒருவர். எனவே 2013 ஜூலை மாதம் தான் தமிழரசு கட்சியில் இணைக்கப்பட்டு நான் மாகாண சபை தேர்தலில் இறங்கியிருந்தேன். அதற்கு முன்னர் நான் எந்த ஒரு அரசியலுக்கும் ஈடுபடாத ஒருவராகத்தான் இருந்திருக்கிறேன். எனவே 2010ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த முடிவு என்பது உண்மையில் ஒரு போர்க்குற்றவாளியான சரத் பொன்சேகாவை ஆதரித்து இருந்த அந்த நிலை உண்மையில் எங்களுக்கு கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கு. ஆனால் நாங்கள் இந்த விடயத்துக்கு வருவோம். இப்பொழுது நீங்கள் பேசிய இந்த விடயத்திற்கு பாதுகாப்பு செயலராக இருந்த அதே செயலராக இருந்தவர் இப்பொழுது ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். எனவே அவர் தன்னிடம் இல்லை என்று சொல்வது என்பது வெறும் நாங்கள் இலங்கை அரசபடையிடம் கையளித்தது மட்டுமல்ல, இதன் பின்னணியில் இணைத்தலைமை நாடுகளாக இருந்த நாடுகளும் இருக்கு. இது நான் பலமுறை பேசி வருகின்றேன். இணைத்தலைமை நாடுகளாக ஜப்பான், கனடா போன்ற நாடுகள் எல்லாமே இங்கு அங்கம் வகித்து இருக்கின்றது. எனவே இவர்களும் நோர்வேயில் இன்றைக்கு எரிக் சொல்கையும் தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒதுங்கி இருக்கிறதையும் பார்க்கின்றோம். இடக்கிட சில சின்ன தகவலை வெளியிடுற. எனவே இந்த இணைத்தலைமை நாடுகளும் பொறுப்பு சொல்ல வேண்டிய நாடுகளாகத்தான் நாங்கள் அழுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல இப்பொழுது ஜேவிபி விமல் வீரவன்ச மண்ணுக்குள் தோண்டி எடுங்கள் என்பது அவருடைய வாய் மூலமான முறைப்பாடாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் கையளித்தவர்கள், காணாமல் போனவர்கள் தோண்டி எடுங்கள் என்றால் அவரும் அதில் சம்பந்தம் மாதிரி தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை மற்றவர்கள் தோண்டி எடுங்கள் என்று சொல்லவில்லை. அப்போ இவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மை விமல் வீரவன்சவுக்கு தெரிஞ்சிருக்குது. எனவே நாங்கள் கேட்கிறோம், இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக வெறுமனே காணாமல் போனவை இல்லையோ அண்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்ததுன்ற பொறுப்பு கூறலை சொல்லுங்க, எங்களுக்கு நீதியை தாங்க. அதன் பின்னர் அவர்களுக்கான என்ன நிலை என்ற படிநிலையை பார்த்து இனி இவ்வாறு நடக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துங்கள் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையையும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இனி இவ்வாறு தமிழர்கள் என்ற காரணத்துக்காக காணாமல் போகக்கூடாது என்று.
இது இந்த விடயத்தில் இப்பொழுது பலரும் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு தேவை இந்த இடத்தில் நாங்கள் கையளித்த பொழுது 57வது படையணி தான் அந்த முல்லைத்தீவுக்கு பொறுப்பாக இருந்தது. இவர்கள் இதை சொல்லுவார்கள் என்று தெரியும். காணாமல் போனவர்கள் இறந்து விட்டாது. இது இவர்கள் மட்டும் சொல்லவில்லை. கடந்த இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தம் தேசிய கூட்டமைப்பினர் இருந்த பொழுதே ஜனாதிபதியும் கூறியிருக்கின்றார், பிரதமரும் கூறியிருக்கின்றார் காணா போனவர்கள் வெளிநாடு போய்விட்டார்கள் என்று. ஒரு பதவியில் இருந்த பிரதமர் கூறியிருந்தார் காணா போனவர்கள் வெளிநாடு போய்விட்டார்கள் என்று. இவர் சொன்னார் காணா போனவர்கள் இறந்து விட்டார்கள் என்று. இவ்வாறு நல்லாட்சி அரசாங்கத்திலேயுமே கூட்டமைப்பினரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கடந்த கால ஆட்சியாளர்கள் சொன்ன கருத்து தான் இது. அதற்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய மனங்களில் இவர்கள் ரகசிய தடுப்பு முகாம்கள் எல்லாமே வைத்திருந்தது இந்த அரசாங்கம். எங்கேயோ ஒரு மூலையில் இவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களை எங்களுக்கு மீட்டுத் தாருங்கள் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த விஷயங்கள் பேசப்படுகிற போதுதான் நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு வழக்கும் விசாரணையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தன்னை பதவி நீக்கியது தவறு என்று சொல்லி முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய டெனிஷன் அவர்கள் வழக்கொன்றை தாக்கல் செய்தார். வழக்கிலே சில விஷயங்கள் வெளிப்பட்டு அவருக்கு 6 மாதத்துக்குரிய கொடுப்பனவும் கடந்த வாரத்துக்கு முற்பட்ட வாரம் வழங்கப்படக்கூடியதாக இருந்தது. அவர் அமைச்சராக பதவி வகிக்கிறார் என்பதை கருத்தில் கொண்டுதான் அவருக்குரிய ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஏறத்தாழ 5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கொடுப்பனவு அவருக்கு வழங்கப்படக்கூடியதாக இருந்தது. இப்படி ஒரு சரியான முடிவுகள் எடுக்காமல், இல்லாவிட்டால் அரசமைப்புக்கு புறம்பாக இருக்கக்கூடிய அல்லது இந்த விஷயங்களை செய்ய முடியாது என்று தெரிந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒருவருடைய தலைமையில் இப்படி கூட்டணி அமைப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இது இன்னும் வழக்கு இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இன்னும் முடிவுகள் எட்டப்படாத ஒரு நிலையில் தான் நாங்கள் வழக்குகளுக்கு சென்று வருகின்றோம். எனவே இந்த வழக்கு முடிவு எவ்வாறு அமைகிறதோ அதற்கு எல்லாத்துக்குமே நாங்கள் கட்டுப்பட தயாராக இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் வழக்கு தொடரக்கூடிய இந்த இடைக்கால பகுதியிலே அவருக்குரிய ஊதியத்தை கொடுக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள் தானே, கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் என்னத்தை சொல்லுகின்றதோ அதை இடைக்கால தீர்ப்பாக அவர்கள் ஏற்று நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பாக நாங்கள் விமர்சிப்பது பொருத்தமில்லை. எங்களுக்கு தேவை நீதிமன்றம் என்ன தீர்ப்பை தருகின்றதோ, என்னத்தை எங்களுக்கு கட்டளையிடுகின்றதோ அதனை நாங்கள் செய்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும். பல இடங்களிலே இந்த புதிய கூட்டணி உருவாகிற போது 4 கட்சிகள் சார்பாக இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் பேசுகின்றீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்று அணியாக இதை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை மிக ஆழமாக வலியுறுத்தப்படக்கூடியதாக இருந்தது. அப்படி மாற்று அணி என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் இருந்து எவ்விதமாக இந்த மாற்று அணி தன்னுடைய பங்களிப்பை செய்ய போகிறது? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கூட்டமைப்பினுடைய கொள்கை ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருந்ததன் விளைவுதான் இவ்வாறு. 2009க்கு முன்னர் விடுதலை புலிகளுடைய காலத்தில் கூட்டமைப்பு சரியாகத்தான் பயணித்தது என்று அவ்வாறு அவர்கள் கைட் பண்ணப்பட்டார்கள். இன்னதை செய்யாதே, இன்னமாறு பயணியுங்கள் என்று சொன்னது. ஆனால் அழிவிற்கு பின்னர் அவர்களை அவ்வாறு கைட் பண்ண முடியே இல்லை. அவர்கள் ஒவ்வொரு மாதிரி என்று பல செய்திகளை பார்க்கின்றோம். ஒவ்வொரு மாதிரியான போக்கில் தான் அவர்கள் இருந்த மக்களுடைய நலன் பற்றி சிந்தித்ததை காணவில்லை. நான் ஒரு கட்டத்தில் எங்களுடைய கட்சி கூட்டத்தில் நான் சொன்னேன், எனக்கு இந்த அரசியலில் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. என்னுடைய கணவருடன் சரணடைந்தவர்களை மீட்டு தாருங்கள், நாங்கள் வெற்று பேப்பரில் கையெழுத்து போட்டு போகிறோம் என்ற நிலைக்கு கூட நாங்கள் வந்திருந்தோம். ஏனென்றால் எங்களுடைய போரின் பாதிப்பு தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்த அரசியல் நோக்கமாக நான் கல்வி கற்றவளும் அல்ல, படித்தவளும் அல்ல, அதை நோக்கமாக கொண்டு தொழிற்பட்டதும் அல்ல. ஆனால் எங்களுடைய நிலைமையை உணர வேண்டும். ஆனால் 10 வருட காலம் என்பது அவர்களுக்கு ஒரு சிறிய காலமாக இருக்கலாம். எங்களுக்கு அது வாழ்நாள், எங்களுக்கு அது ஒரு பெரிய யுகம் மாதிரி தான் இருக்கிறோம். கையால் கொடுத்து போட்டவைக்கு என்ன நடந்தது, எப்படி இருக்கிறார்கள், எப்படி நாங்கள் மீட்க போகின்றோம் என்ற வேதனை இருக்கின்றது. ஒரு கரையான் அரித்தது போல தான் நாங்கள் மனதுக்குள் புழுங்கி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகளும் வளர்ந்து வர வர எங்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு கவலை, பிள்ளைகளுக்கும் ஒரு கவலையான ஒரு காலமாகத்தான் இருக்கு. ஆனால் நாங்கள் இப்பொழுது இந்த அமைத்த கூட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதும் இந்த இன அழிப்பு நடந்தது என்பது ஊடாக எங்களுக்கான ஒரு தீர்வை எட்டலாம் என்ற இதுதான் ஒரு அடித்தளமாக இப்பொழுது நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு சர்வதேச போக்கில் முன்னேறுவதற்கு இது ஒரு பிடியாக இருக்கின்றது. எனவே இந்த பக்கம் என்பது இப்பொழுதும் எங்களது கூட்டமைப்பை விமர்சிப்பது என்பதற்கு அப்பால் அவர்கள் சரியாக பயணிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஒரு கரிசனை இருக்கு. ஏனென்றால் இந்த போராட்டம் என்பது வெறும் 4 பேர் இழப்பில் வர இல்லை. நிறைய லட்சக்கணக்கான மக்களும் ஆயிரக்கணக்கான விடுதலை புலிகளும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து தான் நாங்கள் ஒரு விடுதலை போராட்டத்தை உருவாக்கி ஒரு உச்சத்தில் கொண்டு வந்திருந்தோம். எனவே இந்த போராட்டத்தின் தியாகங்கள் வீண் போகக்கூடாது. எல்லோருமே ஒரு கனவோட நாங்கள் ஒரு நாட்டில் ஒரு தனி நாட்டில் நாங்கள் வாழ்ந்தோம். இப்போ எங்களுக்கு அந்த அடி மனதில் இருக்கு. நாங்கள் ஒரு நல்ல ஒரு நாட்டில் வாழ்ந்தோம். அது மாதிரி ஒரு நாடு இனி தோன்றதும் இல்லை, தோன்ற போகிறதும் இல்லை. ஆனால் அப்படியான ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டு இன்றைக்கு எல்லா பக்கமுமே ஏமாற்றப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் உரிமைக்காக போராடினவர்களோடைய அற்ப சலுகைக்காக நாங்கள் அடிபடையில் நாங்கள் அபிவிருத்தியை கூட நாங்கள் பெரிதாக நாங்கள் பார்த்திருக்கவில்லை. ஆனால்
இந்த இவ்வளவு தியாகங்களையும் துச்சமாக நினைச்சு தங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக ஒரு விடுதலை புலிகள் உருவாக்கிய கூட்டமைப்பை பயணிக்க வைத்திருப்பது என்பது கவலையான விடயம். இந்த 51 நாள் குழப்பத்தில் கூட இந்த ஐக்கிய தேசிய கட்சியை அவர்கள் நிலைநிறுத்த அல்ல ஆதரிக்க நிலைந்த பொழுது கூட இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பேசியிருக்கலாம். இன்றைக்கு ஜனாதிபதியாக வந்தவர் பலரை விடுவித்ததாக நாங்கள் பத்திரிகைகளில் பார்க்கின்றோம். பல குற்றங்களில் எங்களுடைய தமிழர்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் விடுவித்ததாக பத்திரிகையில் பார்த்தோம். பிறகு அவர்கள் அவ்வாறு விடுவிக்கவில்லை என்றும் கூட சில பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம். ஆனால் அவ்வாறு இவர்களுக்கு முடியும் என்றால் ஏன் கடந்த காலம் இவர்களால் கொண்டு வந்த ஜனாதிபதியால் பிரதமரால் இந்த அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியவில்லை? ஏன்னா இந்த அரசியல் கைதி என்பது உண்மையில் அவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் படுற கஷ்டம் என்பது ஒரு சொல்லிலே அடங்காது. அது அவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். நிறைய நெருக்குவாரங்களை சந்தித்திருக்கிறார். பிள்ளைகள் ஒரு வெறுப்புற்று ஒரு விரக்தியுற்று அந்த விடுதலை போராட்டத்தை நினைத்து அவர்கள் வருந்துகின்ற ஒரு நிலையில தான் கொண்டு வந்து விட்டுருக்கு. அப்போ நாங்கள் கேட்கிறது, ஏன் இவர்கள் இதய சுத்தியுடன் அதை செய்ய முடியவில்லை? அவர்கள் ஏனென்றால் அவர்கிட்ட தான் அதிகாரம் இருந்தது, எங்கள்கிட்ட இருக்கே இல்லை அதிகாரம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களா பாராளுமன்றத்தில் ஏனைய நல்ல ஆதரவு இவர்களுக்கு இருந்தது. 16 பேர் எங்களுடைய ஆட்கள் அதில் இருந்திருக்கிறார்கள். அன்றைக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு கொடுத்து எல்லாமே இணங்கி போன பொழுது இந்த சின்ன செயல் திட்டத்தை கூட அவர்களுடைய ஆதரவில் அவர்களை விடுவித்திருந்தால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். படிப்படியாக எல்லா விடயங்களும் தீர்க்கப்படும் என்று நாங்கள் எண்ணியிருப்போம். ஆனந்த சுதாகரனுடைய விடயம் கூட அரசியல் கைதியாக இருந்திருக்கக்கூடியவர், அவரை சிறையிலே சென்ற அண்மையிலே பார்த்திருப்பதாக கூட செய்தி பார்த்துக்கும். ஆனால் அவரை கூட விடுவிக்கப்படாமல் அவர் விடுவிக்கப்படுவார்னு சொல்லி அவருடைய பிள்ளைகளிடத்தில் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய முன்னாள் அரசு தலைவர் கூட பதவியில் இருந்து இப்போது இருக்கவில்லை. நீங்கள் சொல்கிறீர்கள் இருந்திருக்கக்கூடியவர்கள் தவறான வழியிலே சரியான இந்த விஷயங்களை பேசவில்லை என்ற விடயம் சொன்னீர்கள். உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் இதை செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்? நிச்சயமாக எங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய உயிரை துச்சம் என நினைத்து நாங்கள் போராட்டங்களை பாராளுமன்றத்திலேயே எடுத்து நாங்கள் இதற்கான தீர்வுகளை எட்டுவதற்கு போயிருப்போம். அந்த போராட்டங்கள் கையளிக்காத பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன், முற்போக்கு சிந்தனை கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுடன், முற்போக்கு சிந்தனை கொண்ட அமைப்புகளுடன் பேசி நாங்கள் இவர்களுடைய விடுதலை தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக அரசுடனும் நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருந்திருப்போம். ஒரு கட்சியினுடைய செயலாளர் நாயகமாக இருக்கிறார்கள், முன்பாக வடக்கு மாகாண சபையினுடைய ஒரு அமைச்சராக இருந்திருக்கக்கூடியவர், ஒரு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர், இவ்வளவு விதமான விஷயங்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் சொல்லிடக்கூடிய இவ்வளவு இந்த விடயங்களை செய்ய முடியாமல் இருக்கிறதா? உங்களுக்கு தெரியும், நான் முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருந்த பொழுது நான் நினைக்கின்றேன் 6வது தீர்மானமாக சர்வதேச சரணடைந்த காணாமல் போனவர்களுடைய பட்டியலை வெளியிட வேண்டும், அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அரசாங்கம் சொல்ல வேண்டும் என்ற தீர்மானத்தை ஏகமனதாக ஏற்று அந்த இதில் ஆளுந்தரப்பு எதிர்த்து எல்லாருமாக சேர்ந்து கொண்டு வந்திருந்தோம் அந்த பிரேரணையை. அப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி. ஆனால் அந்த தீர்மானம் ஒரு செல்லாக்காசாக இருந்தது. பேரவை செயலகத்திலிருந்து ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம் மட்டும்தான் இன்றும் என்னிடம் இருக்கின்றது. ஆனால் அதற்கான பதில் அங்கிருந்து ஒன்றும் பெறவில்லை. இங்கிருந்து அவர்கள் திரும்ப ரிமைண்டர் போட்டார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் வெறுமனே அந்த தீர்மானம் இன்ன இலக்கத்தின்படி இன்ன தீர்மானத்துக்கு தங்களுடைய கவனம் ஈர்க்கப்படுகின்ற ஒரு கடிதம் மட்டும்தான் அனுப்பப்பட்டிருந்தது. எனவே அவ்வாறு தான் எங்களுடைய அதிகாரம் இருந்தது. என்றால் வடக்கு மாகாண உறுப்பினர் என்பதும் வடக்கு மாகாண அமைச்சர் என்பதும் பாராளுமன்ற பக்கத்தில் அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கவில்லை. அதுதான் உண்மையும் கூட. இப்படியான விஷயங்கள் மிக முக்கியமாக பேசப்படக்கூடியதாக இருந்தாலும் குறிப்பாக மாகாண சபையில் இருந்து கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து கொள்கை அடிப்படையில் வெளியேறி வந்து ஒரு கூட்டை உருவாக்கி இருப்பதாக சொன்னார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அப்படித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து தாங்கள் வெளியேறி இருப்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த கூட்டணியில் அவர்களை உள்வாங்க முடியாமல் போனது? நீங்கள் பல ஊடகங்களிலும் சரி, விக்னேஸ்வரன் ஐயா அவனுடைய தரப்பில் பல முறை பேசப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடன் பல முறை பேசப்பட்டது. நான் இப்பொழுது அல்ல, ஒரு வருடத்திற்கு முன்னர் நானும் கூட அவர்களுடைய நிலைப்பாட்டை தொடர்பாக அறிந்து சில பேச்சுக்களை நான் விக்னேஸ்வரன் ஐயாவுடன் நடத்தியிருந்தேன். ஆனால் அவர்கள் ஒரு வழிக்கும் உடன்பட்டிருக்கவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் ஒரு பக்கமும் உடன்பட்டிருக்காத நிலையும் விக்னேஸ்வரன் ஐயா இப்பவும் அதை சொல்கிறேன். ஏனென்றால் தமிழ் தேசிய கொள்கை சார்ந்து அவர்கள் எங்களுடன் பயணிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் நிறைய இடத்தில் நானும் கூட பல ஊடகங்களுடைய செவ்வியில் நான் சொல்லியிருந்தேன். ஏனென்றால் இந்த கூட்டு அமைகின்ற பொழுது, ஏனென்றால் இந்த கூட்டு சில விட்டுக்கொடுப்புகள் மத்தியில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு.
இந்த இடத்துல மக்களுடைய விருப்பமும் மக்களுடைய அபிலாஷைகளும் கணக்கில் கொடுக்கிறதா இருந்தால் நிச்சயமாக எல்லாருமே ஒரு கூட்டாக பயணிப்பது என்பது பொருத்தமானதாக இருக்கும். மக்களுக்கும் அது ஒரு நல்ல விடயமாக தெரியும். இது ஒவ்வொரு பக்கம் இழுத்து கொண்டு போகிறது என்பது ஒரு அதிருப்தியான ஒரு நிலையும்தான். ஆனால் நிறைய தரம் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவர்கள் முதலும் பேசியிருந்தார்கள், பல கட்டம் பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றிருந்தது. ஆனால் அந்த முடிவு எட்டப்படாத ஒரு நிலை வந்திருக்கின்றது. நிச்சயமாக ஒரு பரந்துபட்ட ஒரு கூட்டை அமைக்க வேண்டும், ஒரு விஸ்தரிக்கப்பட்ட கூட்டை அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் விட்டு கொடுப்புகளை செய்து மக்களுக்காக ஒன்றிணைந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாத தன்மை தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு பக்கமும் அவர்கள் ஒரு பக்கமுமாக இருக்கின்றார். தனியே உங்களுடைய கூட்டணி என்பது யாழ்ப்பாணத்தில் மாத்திரம்தான் இந்த தேர்தலிலே அல்லது வரக்கூடிய இந்த கூட்டுகளை அமைத்துக் கொள்ளப் போகிறதா? ஏனைய மாவட்டங்கள், மாகாணங்கள், வடக்கு கிழக்கு என்னென்ன ஒரு கூட்டன்று அமைகின்ற பொழுது அது வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயகத்தை சேர்த்து தான் அந்த கூட்டு இருக்கின்றது. இந்த கூட்டு இப்போது தேர்தல் வந்துடக்கூடிய நிலையிலே தான் உருவாகி இருக்கிறது. தேர்தலை பிரதானமான நோக்காக கொண்டிருந்தாலும் கூட இந்த தேர்தலில் வெற்றி பெறாத பட்சம் ஒன்று ஏற்படுகிற போது இந்த கூட்டு அப்படியே இருக்குமா, தொடர்ந்து பயணிக்குமா, விதமான நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறீர்கள்? கொள்கை உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். நிச்சயமாக தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அந்தளவு எங்களுக்கான ஒரு ஆதரவு தளம் ஒன்று இருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தேர்தலில் வெற்றி பெறுவோம், தொடர்ந்தும் நாங்கள் பயணிப்போம். இன்னும் எங்களுடைய பற்று உறுதி கொண்ட கொள்கைக்கான தேசியம் சார்ந்தவர்களையும் நாங்கள் சேர்த்துக்கொண்டு பயணிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? உங்களுடைய கூட்டணி ஒப்பந்தம் கைச்சாத்தானதுக்கு சில நாட்களுக்கு பிறகு இந்தியாவிலிருந்து தாயகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு செவியளித்திருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அவர்கள் இந்த உங்களுடைய சின்னத்திற்கு மக்கள் தகுந்த பாடம் ஒன்றை கற்பிப்பார்கள், அது உங்களுடைய கூட்டணிக்கு தகுந்த பாடம் ஒன்றை கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அது என்ன பாடம்? அவரை தான் கேட்க வேணும். அவர் என்ன சொன்னாரோ அவரை தான் கேட்கணும். அவர் என்னதை மனதில் வைத்து கூறினார் என்பது அவரிடம்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு புதிய கூட்டு உருவாகி இருப்பது பலருக்கு தலையடியை கொடுத்திருக்கிறதைத்தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. பல பக்கத்திலேயும் அந்த கூட்டணியை விமர்சிக்கிறது, அடிக்கிற பக்கம் எல்லாம் தொடங்கி இருக்கிற பக்கத்தில் எல்லாரும் இந்த கூட்டணியை கண்டு அஞ்சுகின்றார்களோ என்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு. எனவே எல்லாட்டிக்கு அதை பார்க்க தேவை. ஏனென்றால் ஒரு ஜனநாயக ரீதியாக எத்தனை பேரும் தேர்தல் இறங்கலாம், அரசியலில் யாரும் இறங்கலாம், அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் எதற்காக இவர்கள் சீற்றம் கொள்கின்றார்கள்? ஒரு பொது எதிரியை நோக்கி பயணிக்க வேண்டியவர்கள் இப்பொழுது இதற்குள்ளேயே அடிபட்டு கொண்டு நிற்கின்ற, விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையைத்தான் பார்க்கின்றோம். இதே கேள்விதான் எங்களிடத்திலும் இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்தில் சொல்கிற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்டிருப்பதாக சொன்னீர்கள். ஒரு முக்கியமானவருடைய மனைவியாக கூட நீங்கள் இருக்கிறீர்கள். அது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கம் அதெல்லாம் நன்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒருவர். அந்த கூட்டமைப்பு வெளியே வந்து ஆரம்பத்திலே பொது எதிரியோடு ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் இந்த தேசத்தில் இருந்தது. இப்போது பல்வேறு விதமான கட்சிகள் வீதிக்கொன்றாக பேருக்கொன்றாக மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கூடிய ஏன் அந்த ஒற்றுமையை தக்க வைக்காமல் வெளியேறி போனீர்கள்? நினைக்கிறேன் நீங்கள் அந்த நேரம் பத்திரிகைகள் இதில் பார்த்திருக்கவில்லை. நான் ஏன் கூட்டமைப்பை விட்டு வெளியேறினேன் என்ற செய்தி கூட உங்களுக்கு தெரியவில்லை போல இல்லை. பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிற போதே தமிழீழ விடுதலை புலிகள் அவர்களை இல்லை கட்சிகளுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிற போது கூட அந்த கட்சிகள் எல்லாவற்றையும் அழைத்து தமிழ் விடுதலை புலிகள் ஒரு கூட்டை உருவாக்கினார்கள். அப்படி அவர்கள் அவ்வளவு விட்டு கொடுப்பை செய்கிற போது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு மட்டும்தான் இவ்வாறான ஒரு சாத்தியப்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. இங்கே வேறு யாருக்குமே அந்த தன்மை இருக்கல. அவர்களால் தான் முடியும். எல்லாரும் ஒன்றுபடு என்று சொன்னால் ஒன்றுபடக்கூடிய ஒரு வாக்கு சுத்தமும் செயல்திறனும் அவர்கிட்ட தான் இருந்தது. இங்கு மற்றவர்களிடம் யாரிடமும் இருக்கவில்லை. நான் கூட்டமைப்பை விட்டு வெளியேறிய காரணம், நான் இந்த ஜனாதிபதியாக மைத்திரியை இவர்கள் ஆதரித்த பொழுது நான் வெளிப்படையாக பேசினேன். ஒரு போர்க்குற்றவாளியான மைந்தவையை ஆதரிக்க மாட்டேன், மைத்திரியை ஆதரிக்க மாட்டேன். இன்றைக்கும் அதே நிலைப்பாடு தான் என்னட்ட இருக்கு. நான் போர்க்குற்றவாளியை நான் ஆதரிக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே ஒரு கருத்து தான் என்னை ஒழுக்காற்று நடவடிக்கை என்று சொல்லி 2 வருட காலம் என்னை கட்சியை விட்டு நிறுத்தி வைத்திருந்து பின்னர் ஏதோ ஒரு விசாரணை ஒன்று போடுவதாக போட்டு பிறகு 3 வருட காலம் நான் முக்கிய பதவி வகிக்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் எட்டி இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து விட்டிருந்தார்கள். ஏனென்றால் அரசியலுக்குள் வரமாட்டேன் என்று நான் நின்ற பொழுது இல்லை வாருங்கள், நீங்கள் வந்து மாகாண சபை உறுப்பினராக வாருங்கள், நீங்கள் தேடுகின்ற இந்த தேடலுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் என்று கூறி கொண்டு வந்தவர்கள் இவ்வாறான ஒரு செயல்பாடை ஒரு பெண் என்று கூட பாராமல் ஒரு உண்மையில் போரால் பாதிக்க எங்களுக்கு அரசியலுக்கு வந்தோடனே எங்களுக்கு அச்சுறுத்தல் இன்னும் கூட
ஏனென்றால் இன்னாருடைய மனைவி என்று தெரியும், எங்களை தாக்குவதற்கு தனிநபர், எல்லா பக்கமுமே எங்களுக்கு அந்த பிரச்சனைகள். மாகாண சபை தேர்தல் அந்த நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் கூட உங்களுடைய அது மோசமாக தாக்கப்பட்டது. அவ்வாறான நெருக்குவாரங்களுக்குள் கொண்டு வந்து விட்டு இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்க முனைந்த பொழுது நான் மிகவும் அதிருப்தி அடைந்தேன். ஏனென்றால் இப்படித்தான் அரசியலா என்ற அளவுக்கு கூட நான் விரக்தியும் வேதனையும் அடைந்திருந்தேன். எனவே நான் இந்த கட்சியை விட்டு வெளியேறியதற்கு காரணம் என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் என்னால் உடன்பட முடியவில்லை. எவ்வாறு ஒரு போர்க்குற்றத்தை செய்தவர்களுக்கு ஆதரவாக எப்படி நான் பேசுவது, எப்படி அவர்களுக்கான மக்களிடம் போய் ஆதரவை திரட்டுவது, ஏன்னா அது எனக்கு என்னுடைய மனச்சாட்சிக்கு பிழை. அந்த வகையில் பேசிய கருத்து தான் என்னை கட்சியை விட்டு. இன்றைக்கு இவர்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஒன்றை கொண்டு வந்து எதை சாதித்தார்கள் என்ற கேள்வி இருக்கு. நாங்கள் 2 பேரையும் ஆதரிக்காதையும் கொண்டு கூறின பொழுது எங்களை கடுமையாக விமர்சித்தோம். நான், சிவகரன், சிற்றம்பலம் பேராசிரியர், மரவன் புலவு, சச்சி ஐயா எல்லாருமே பேசின மூத்த அரசியல்வாதிகள். இந்த கட்சியை, தமிழரசு கட்சியை கட்டி 30 வருட காலம் ஒரு செயற்பாடும் இல்லாமல் இருந்த தமிழரசு கட்சியை வைத்து அதை இயங்குகின்ற மாதிரியான பாட்டில் கொண்டு வந்த சிற்றம்பலம் பேராசிரியர் போன்றவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சிப்பது என்பது அவர்கள் உரிய நோக்கத்தை அடைய பயணிக்க வேண்டும் என்பது இதில் உண்மை. இதில் சில விஷயங்களை நாங்கள் பேசலாம். இந்த யுத்தம் நடந்து கொடூரமாக நாங்கள் கொல்லப்பட்ட பொழுது இன்றைக்கு இருக்கிறார் கரிகாலன் சட்டத்தரணி, கனடாலேருந்து வந்து நிற்கிறார். அவர்களுடைய பக்கத்தில் சம்பந்தர் ஐயாவை இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்ற ரீதியில் ஒரு அறிக்கையை விடுங்கள், யுத்தத்தை நிறுத்துங்கள் என்ற ஒரு கோரிக்கையை வையுங்கள் என்று பல நாடுகளில் இருந்து வந்த எங்களுடைய தூதுவர்களாக வந்தவர்கள் கேட்டிருந்தார்கள். ஆனால் ஐயா அதை செய்யவே இல்லை. இதில் நீங்கள் புலிகளை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டாம். அத்தனை கொல்லப்பட்ட தமிழர்களுக்காகவும் நீங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் என்ற வகையில் சொல்லி இருக்கிறார். விஷயங்களை தெரிந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டேன். இல்லை, நான் இப்பொழுதுதான் கரிகாலன் அண்ணியை சந்தித்தேன். நான் இந்த அரசியலுக்குள் வந்த பிறகுதான் எனக்கு கரிகாலன் அண்ணன் போன்றவர்களுடைய தொடர்புகள் கிடைத்தது. ஏனென்றால் நாங்கள் யுத்தம் முடிந்த பிறகு எழிலனுடைய மனைவியாக நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தராக இன்னார் என்று அடையாளம் காட்டாமல் போய் வந்த எங்களுக்கு, ஏனென்றால் அரசியல் என்னுடைய நோக்கமாக இருந்திருக்கவில்லை, அரசியல் பிரமுகர்களுடைய தொடர்பும் எனக்கு இருந்திருக்கவில்லை. இப்பொழுதுதான் நாங்கள் அரசியலுக்கு வந்த பிறகுதான் நாங்கள் நிறைய விடயங்களை, சாட்சிகளை, ஆதாரங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்படியான விஷயங்கள் இருக்கிற போது மிக குறுகிய நேரம் இருக்கிற சில விஷயங்களை பேச வேண்டும். சில மாற்று தெரிவாக இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். ஆனால் சில விஷயங்கள் பேசப்பட்டது. கூட்டணி ஒப்பந்தம் கைச்சாத்துவதற்கு முதல் நாள் நீங்கள் அந்த கூட்டத்திலிருந்து விலகிச் சென்றதாகவும், பிறகு 5 ஆசனங்களை கேட்டதாகவும், சரிக்கு சமனாக சில விஷயங்கள் தர வேண்டும் என்று சொல்லி வெளிப்படையாக பேசப்படுறது உண்மையில் இருக்கிறதா? இல்லை, நீங்கள் உண்மையில் ஒரு ஊடகவியலாளராக ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். இல்லை, இதில் யதார்த்தத்தை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு நீங்கள் பேச வேண்டும். 5 ஆசனம் என்றால் யாழ்ப்பாண தொகுதியில் வெறும் 10 ஆசனம். அதில் எவ்வாறு 4 கட்சிகள் இருக்கின்ற பொழுது நான் 5 சீட்டை கேட்க முடியும்? இல்லை, நீங்கள் கேள்விகள் கேட்கின்ற பொழுது முதல் இது உண்மையாக இருக்குமா, சரியாக இருக்குமா, அல்லது இப்படி நடந்திருக்குமா? மக்கள் பல்வேறு விதமாக ஒரு விஷயத்தை ஊகித்துக் கொள்வார்கள். அந்த விடயத்தை தெளிவுபடுத்துவது நீங்கள் இதில் முதல் நீங்கள் தெளிவுபடுத்தி கேட்க வேண்டும். ஏனென்றால் 4 கட்சிகள் அங்கம் பெறுகின்றன. அதில் மூத்த கட்சி, பழமையான கட்சியாக EPRLF இருக்கின்றது, விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சி இருக்கின்றது, ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கட்சி இருக்கிறது, எங்களுடைய கட்சி இருக்கிறது. இதில் உண்மையில் நடந்த செயற்பாடு என்னென்றால், நாங்கள் ஆசனங்களுக்காக நாங்கள் அடிபடவில்லை. ஆனால் ஒரு செயற்குழு, ஒரு கூட்டணி ஒன்று அமைகின்ற பொழுது சகல கட்சிக்கும் சம வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படை நிலை. அதில் எப்பவுமே அந்த இன்றைக்கும் கூட்டமைப்பிலே ஒரு பிழை வந்திருக்கு. இன்றைக்கு தமிழரசு கட்சியின் கை ஓங்கி இருக்குது என்றால் போருக்கு பின்னர் என்ன நடந்திருக்குது? தமிழரசு கட்சி தனக்கு கூடுதலான ஆசனத்தை எடுத்து தன்னுடைய உரிமையை மேலே கொண்டு வந்து வச்சிருக்கு. அதால தான் மற்ற கட்சிகள் கீழே தட்டப்பட்டு தமிழரசு கட்சி எடுக்கிற முடிவுக்கு இவர்கள் கட்டுப்படுகிற நிலைமை ஒன்று வந்திருக்கு. எனவே அந்த நிலை இங்கு வரக்கூடாது என்பதும், செயற்குழு இப்பொழுது ஒப்பந்தம் விக்னேஸ்வரன் ஐயாவுடைய தலைமையில் இந்த கட்சி இருக்கின்ற பொழுது அவர் ஒரு நீதிபதியாக இருந்தவர். அவர் சரியான முறையில் ஒரு நீதியை வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கட்டும். ஆனால் காலப்போக்கில் சில முரண்பாடுகள் எழலாம். சம வாய்ப்பு இல்லாமல் போனால் சில முரண்பாடுகள் எழுவதனூடாக ஒரு அதிருப்தியான ஒரு சூழல் நிலவலாம். எனவே அந்த இடத்தில் முதல் நாள் அந்த கூட்டத்தில் நான் இந்த கருத்தை கூறியிருந்தேன். இந்த சமவாய்ப்பு என்பதும் இந்த செயற்குழுவில் சரியான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், பெண்களுக்கான சமவாய்ப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த செயற்குழு என்பது காலப்போக்கில் அதனை ஏற்றுக்கொள்வதாகவும், எதிர்வரும் தேர்தல் காலங்களில் பெண்களுக்கான சமவாய்ப்பை
வழங்குவது என்பதும் அந்தந்த கட்சிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். இது ஒரு அந்த கட்சி கூட்டத்தில் அந்த கூட்டணிக்குள் நாங்கள் பேசிக்கொண்ட கலந்துரையாடலே ஒழிய இது ஒரு பூதாகரப்படுத்தப்பட்ட பிரச்சனை அல்ல. எனவே யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியில் வெறும் 10 பேர் இருக்கின்ற வேட்பாளர்களுக்குள் 5 பேரை நாங்கள் கேட்பது என்பது அது அது புனியப்பட்ட ஒரு கதை. இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே நான் கூறியது வேறு ஊடகங்களுக்கு கூறியது போன்று சில முகப்புத்தகங்கள் ஊடாக ஒரு சேறு பூசுகின்ற செயலை சிலர் செய்து கொண்டே கையாண்டு கொண்டு இருக்கின்றார். அதற்கு சில கட்சியைச் சேர்ந்தவர்களும் கட்சிக்கு ஆதரவானவர்களும் இவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு உண்மையில் என்ன நோக்கம்? எங்களிடம் இவ்வாறான மோசடியான முகப்புத்தகங்கள் செய்வதற்கு மக்கள் இல்லை, நாங்கள் அதனை தூண்டுபவர்களும் இல்லை. ஒரு ஜனநாயக ரீதியாக மற்றவனுடைய மனம் புண்படாத வகையில் நாங்கள் எங்களுடைய கொள்கையை நோக்கி பயணிக்க வேண்டுமே ஒழிய இந்த விமர்சனங்களுக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டு கொண்டு போயிருக்கக்கூடாது. இது எங்களுடைய இலக்கை அடைய விடாமல் தடுத்துவிடும். இவ்வாறான நிறைய தடங்கல்கள் நாங்கள் பயணிக்கின்ற அந்த இலக்கை அடைய விடாமல் போயிடும். ஆனால் நாங்கள் வெல்லுறோமோ தோற்கிறோமோ, ஆனால் என்னுடைய கொள்கை வழி வருகின்ற இந்த கட்சி தொடர்ந்து தன்னுடைய கொள்கையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு. யார் அந்த மோசடிக்காரர்கள்? நீங்கள் சில முகப்புத்தகங்களை வைத்துக்கொண்டு பல முகப்புத்தகங்கள் ஃபேக் ஐடியிலையும் இருக்குது. பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு இந்த கூட்டணி உருவாகக்கூடாது என்று நினைக்கின்ற அத்தனை பக்கங்கள்லையுமே இந்த இவ்வாறான இல்லை. நான் முகப்புத்தகங்கள் பார்ப்பதில்லை, நான் அதை கையாள்வதும் இல்லை. ஏன்னா பலர் தொலைபேசியில் எடுத்து இப்படி போடுகின்றார், இன்னார் இப்படி போடுகின்றார்கள் என்று சொல்லி சில பேர்களை சொல்லுவார்கள். நான் அவற்றிற்கு சொய்மடுப்பதில்லை. ஏனென்றால் ஒரு பொது வழிக்கு நாங்கள் இவ்வாறு வந்துவிட்டால், ஒரு பெண்ணாக கணவனையும் கொண்டே கையளித்து விட்டு ஒரு பெண்ணாக நான் இந்த அரசியலுக்கு வந்த பின்னர் இது எல்லாம் சகஜம். இது மாதிரி பல விடயங்களை அவர்கள் கையாள்வார்கள். இதற்கு நாங்கள் செவிமடுத்து கொண்டு போனால் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைய மாட்டோம். எனவே அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லட்டுக்கும், தூற்றுவார் தூற்றட்டுக்கும், போற்றுவார் போற்றட்டுக்கும் நாங்கள் எங்களுடைய பயணத்தை செவ்வனே கொண்டு செல்ல. இப்போது இந்த கூட்டணி உருவாக்கி இருக்கிறது மாற்றாக நீங்கள் இருக்க போகின்ற விஷயத்தையும் அந்த ஊடக சந்திப்பிலே சொல்லியிருந்திருக்கக்கூடியதாக இருந்தது. வரக்கூடிய பொது தேர்தல் எத்தனை ஆசனங்களை இந்த மாவட்டங்களில் வெல்லக்கூடியதாக இருக்கும்? அது மக்களுடைய கையில் தான் இருக்கின்றது. மக்கள் எங்களை ஆதரிக்கின்றார்கள், எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஆதரிப்பார்கள். நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய கொள்கைகளை வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் அதனை நடைமுறை சாத்தியமான விடயங்களைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது கடந்த கால அனுபவம். நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நிறைய இடங்களில் மக்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ, மக்கள் எதை தங்களுடைய அபிலாஷைகளாக கொள்கின்றார்களோ அவர்கள் போடுகின்ற வாக்குத்தான் தீர்மானிக்க போகின்றது எங்களை ஏற்றுக்கொள்கின்றார்களா நிராகரிக்கின்றார்களா என்பதோடு. ஆனால் நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் அவர்களுடைய ஊக்கம்தான் இன்றைக்கு தொடர்ந்து இந்த மாகாண சபை உறுப்பினர் பதவி போயும் நாங்கள் தொடர்ந்தும் இந்த அரசியலில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் தான். எதுவித அறிமுகமும் இல்லா வந்திருக்கக்கூடியவருக்கு இத்தனை ஆயிரம் வாக்குகளை மக்கள் அள்ளி கொடுத்தார்கள். வடக்கு மாகாண சபையில் குறிப்பாக முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக வாக்கெடுக்கிற நிலையங்கள் கூட யார் முந்திக் கொள்வார் என்பதிலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கக்கூடியதாக இருந்தது. அப்படி பெருவாரியாக மக்கள் உங்களுக்கும் ஆணை கொடுத்திருந்தார்கள். பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வேட்பாளராக அந்த காலகட்டத்திலே போட்டிகள். இப்போது இந்த பொதுத் தேர்தலிலே இந்த கூட்டணிகளை போட்டியிடுகிற போது மக்கள் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள், மாகாண சபை உறுப்பினராக வந்ததுக்கு பிறகு ஆற்றிடக்கூடிய பணிகள் அவ்வளவு மக்களுடைய வாக்குகளையும் சேகரிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் உண்மையில் எனக்கு அந்த நேரம் வாக்கு போட்டது ஒன்று எழிலனுடைய மனைவியாக ஒரு போராட்டம் ஒரு மௌனிக்கப்பட்ட பின்னர் ஒரு பெண்ணாக போரிட்டு கொண்டிருக்கின்ற வரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற பல பக்க சிந்தனையும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது விடுதலை புலிகளால் தோற்றுவிக்கப்பட்டது ஆனபடியால் அதற்குள் வருகின்ற இன்னாரை ஆதரிக்க வேண்டும் என்றதும், இவர்கள் வந்தால் ஒரு பகுதி, இவர்கள் வந்தால் நிறைய விடயங்களை செய்வார்கள். நிறைய என்னால் அப்பாயும் மக்களுக்கு தெரியாது இந்த மாகாண சபை பதவி என்பது என்னத்தை செய்யும் என்று. எனவே அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைய நிறைவேற்றப்படவில்லை. அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை செய்ய முடியவில்லை என்பது நாங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மை. எனவே அந்த அளவு வாக்குகள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு இல்லை. ஆனால் கணிசமான ஒரு விருப்பத்துக்குரிய பக்கம் மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. மிக பலத்த வேலைப்பாடுகள், புதிய கூட்டணி உருவாக்கம், பொது தேர்தலை நோக்கி செல்ல வேண்டும், மக்களிடத்திலே உங்களுடைய கொள்கைகளை கொண்டு சேர்க்க வேண்டும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கக்கூடியதாக நிகழ்ச்சி அழைத்துக் கொள்கிற போது இந்த நிகழ்ச்சிக்காக வந்து கருத்துரைகளை வழங்கி ஒரு தெளிவுபடுத்தல், பல விஷயங்கள் மக்களிடத்திலே தெளிவில்லாமல் இருந்திருக்கக்கூடிய விடயங்களையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஐபிசி தமிழ் அழைத்த போது நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டமைக்காக ஐபிசி தமிழ் குழுமம் தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. இது சக்கரவியூகம், வார்த்தை எனும் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதக்கூடிய அரசியல் சமர்க்களம். இந்த அரங்கிலே பேசப்படக்கூடிய விஷயங்கள்
பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அவர் குறித்தானது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு வருகிற வாரம் இன்னும் ஒரு அதிதியோடு சந்திக்கலாம். வணக்கம்.